ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய விசுவாசி. ஒரு முறை கூட 101 காரு தன்னோட விரல்ல ஏற்றி, அப்போ அதில் வந்த ரத்தத்தை கூட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய உருவப்படத்தை வரைந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷம் கிட்ட அவருடைய ரத்தத்தை அதை சேகரித்து வச்சு, அந்த ரத்தம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை ஜெயலலிதா அம்மாவுடைய சிலையாக வடித்தார். அப்போ முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்கள கூப்பிட்டு கூட கண்டிச்சாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நான் கூட எதனா ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன், கூல் சுரேஷ் ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த 1996 அன்னைக்கு நான் அவருடைய மாணவனாக இருக்கும்போது அவர் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வித்தைகள் தான் இப்போ நான் வெளியில் காமிச்சிட்டு இருக்கிறது. மாஸ்டர், நீங்கள் மறைந்தாலும் உங்களுடைய சேவைகள் கண்டிப்பாக ஊரறிய உலகம் அறிய தெரிந்து கொண்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கலத்த மலை சேனல்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு மிக சிறந்த கலைஞர். நீங்கள் 3 முறை வேர்ல்டு சாம்பியன்லாம் கூட வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்னா கூட அதற்கு ஒரு முன்னோடி தான் நீங்கள். உங்களுடைய நிறைவேறாத ஆசை, 2 ஆசை, தயவு செய்து இந்த மீடியா மூலமாக கேட்டுக்கிறேன். உசேனி மாஸ்டர் அவர்களுடைய ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் அந்த பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்கை தரைமட்டம் ஆக்காம மாணவர்களுக்கு, அதாவது உசேனி மாஸ்டரோட மாணவர்களுக்கு இன்னமும் பல சேவைகள் செய்வதற்கு அந்த ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் அந்த பில்டிங்கை வாங்கி மக்களுக்கு இன்னும் சேவைகள் செய்ய வேண்டும். உசேனி